மக்களை 429 எபிசோடுக்கு அப்புறம் எபிசோட் செட்டிங்ல யாரை கட்டுறாங்கன்னா கில்லர் பி தான் கட்டுறாங்க. பார்த்தா அவர் இன்ஃபினிட்டி கெஞ்சுட்ஸ்ல மாட்டிக்கிட்டாரு. கக்காச்சி கேக்கா இதான் இன்ஃபினிட்டி சுக்கினோமியான்னு சொல்லிட்டு கேட்க அவன் நருட்டோ மிரளதான். அப்படின்னா வெளியே எல்லாருமே மாட்டிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஆமான்னு சொல்றான் சாஸ்கி. பார்த்தா அவரே மம்மி மாதிரி கட்டி அப்படியே அலையக்கா தூக்கிட்டா மாதரா. பார்த்தா அடுத்து எடுத்தோன்னு ஒரு வில்லேஜை கட்டுறாங்க. பார்த்தா மட்டடாபியும் கில்லர் பி ஒரே இடத்துல உட்காந்துருக்காங்க. அடுத்து எடுத்தோன்னு ஒரு வில்லேஜை கட்டுறாங்க. பார்த்தா கில்லர் பி யுகிட்டும் ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க. பார்த்தா அவங்க ஒளிஞ்சிருந்து யாரையும் வேவு பார்த்துட்டு இருக்காங்க. யாரை வேவு பார்க்கறாங்கன்னு தான் தெரியல. வா நம்ம ரெண்டு பேருமே ஜிஞ்சுரிக்கு நம்ம யாருன்னு காட்டணும்னு சொல்லிட்டு அனல் வேகத்துல போய்கிட்டு இருக்காரு கில்லர் பி. அவங்க எந்த ஊரை வேவு பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்க வந்து சாண்ட் வில்லேஜ் தான் வேவு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்க ஜிஞ்சுரிக்கு எல்லாருமே அவங்க தோள்பட்டையில தான் நின்றுகிட்டு இருக்கு. இதுவுமே அவங்க உடம்புக்குள்ள சீலா இல்ல, எல்லாமே வெளியே இருந்துகிட்டு இருக்காங்க. பார்த்தா அடுத்து என்னன்னு பார்த்தா காராவை கட்டுறாங்க. முன்பக்கம் வந்து லாக் பண்ணி வச்சிருந்த மாதிரி தான் காராவை லாக் பண்ணி வச்சிருக்கானுங்க. சடனா பார்த்தா காராவை வாசல்ல ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் ஒருத்தன் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கான். யாருன்னு பார்த்தா கில்லர் பி வந்துட்டாரு. யாரா நீ சொல்லிட்டு காரா கேட்டுக்கிட்டு இருக்கான். ஒரு ஜிஞ்சுரிக்கு தாண்டா ஒரு ஜிஞ்சுரிக்கு வந்து காப்பாத்தணும், அதனால தாண்டா உன்னை காப்பாத்த வந்திருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. ஏய் யூகி நீ எங்கடா வந்தன்னு சொல்லிட்டு சுக்காக்கு கேட்டுக்கிட்டு இருக்கு. மாடா இந்த பெருசா இருக்கம்ல இவன் தான் என்னோட ஜிஞ்சுரிக்கு உங்களை காப்பாத்த வந்திருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. சடனா அந்த ரூம்குள்ள வராரு. ஏதோ ஒரு சிக்னல் பரவிருச்சு. பார்த்தா ஒரு பப்பட்டு அனல் வேகத்துல வெளியே வருது. இந்த பப்பட்டு என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு டே இந்த பப்பட்டு வெளியே வந்து தானே அட்டாக் பண்ணுடா பாத்து இருந்துங்கன்னு சொல்லிட்டு காரா சொல்லிட்டு இருக்கான். உடனே கிளர் பி சொல்றாரு டே எயிட்டில் இது கதையை முடி சொல்லிட்டு இருக்காரு அவரு. இதை நான் பார்த்துன்னு சொல்லிட்டு எயிட்டில் சடனா பெருசா மாறுது. பார்த்தா அந்த பப்பட்டு கூட எயிட்டில் ஈக்குவலா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. அந்த பப்பட்டு கூட போய் எயிட்டில் சண்டை போட்டுக்கிட்டு தருவாயில கில்லர் பி வந்து காராவை காப்பாத்துறாரு. நீ எதுக்கு என்னைய காப்பாத்துறன்னு சொல்லிட்டு காரா கேட்டுக்கிட்டு இருக்கான். டே இந்த ஊரோட நம்மளுக்கு ஒரு பெரிய மிஷன் இருக்கு, அதுக்கான தான் உன்னை கூட்டு போற வந்திருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு கில்லர் பி. என்ன மிஷன் சொல்லிட்டு காரா கேட்டுக்கிட்டு இருக்கான். நம்ம ஜிஞ்சுரிக்கால மட்டும் தான் அந்த மிஷன் முடிக்க முடியும்னு சொல்லிட்டு ஃபிஸ்ட் பம்ப் அடிக்க நின்னுக்கிட்டு இருக்காரு அவரு. பார்த்தா அவனும் ஃபிஸ்ட் பம்ப் அடிக்கான். ஃபிஸ்ட் பம்ப் அடிச்சோனே அவனோட ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் ஒரு மனசுல பரிமாறி விடுதாரு அவரு. இங்க எயிட்டு பப்பட்டை விட்டு நொறுக்கி எரிஞ்சிட்டு சடனா அடிச்சு நொறுக்கிட்டு அப்படி சின்னதா மாறுது அது. டேய் நான் சக்கரை எனக்கு கொஞ்சம் தாண்டா இருந்துச்சு, அதனால சின்னதாயிட்டேன்னு சொல்லிட்டு எயிட்டேலு உடனே என்ன செய்றாங்க காரம் கிளம்பி இந்த ரூம் விட்டு ஓடுதாங்க. பார்த்தா இவங்க வெளியே போனா அடுத்த செகண்ட் அந்த வீடை இடிஞ்சு விட ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தா அந்த டைல்டு பிஸ்க்குலாம் அவ்வளவு சக்கரெல்லாம் இருக்காது. ஒரு அடி அடிச்ச பிறகு அந்த சக்கரை அப்படியே ட்ரெயின் ஆயிரும். சாதாரணமா சின்னதா மாறி இருந்ததுக்கு பானை உள்ள இருக்கு, அதை வேற எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க காரா. காராவோட சேண்ட் டிஃபென்ஸை நான் எடுத்துட்டு வந்துட்டேன், இந்த பானையை நீ கேட்கன்னு சொல்லிட்டு யுகிட்ட கட்டுக்கிட்டு இருக்கா. நல்ல வேளை நீங்க இதை எடுத்துட்டு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு இருக்காங்க காரா. காக்கு உன்னை பார்த்து ரொம்ப நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு இருக்கு மட்டடாபி. யுகிட்ட கேட்கா வாங்கடா அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பாப்பா சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அவங்க ஒன் டெயில் கிடைச்சிருச்சு, அடுத்த 9 டெயில் தான் பிடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு கில்லர் பி. மிச்சம் எல்லாத்தையுமே நான் பிடிச்சோன்னு சொல்லிட்டு யுகிட்ட அங்க தனியா கிளம்பிட்டா. அடுத்து கில்லர் பியும் காராவும் சேர்ந்து ஹிடன் லீவ் வில்லேஜுக்கு கிளம்பிட்டாங்க. அடுத்து பார்த்தா ஹிடன் லீவ் வில்லேஜ் கட்டுறாங்க. பார்த்தா அந்த இடமே ஒரு வித்தியாசமா இருந்துகிட்டு இருக்கு. நீ வெளியே விடுங்கடான்னு சொல்லிட்டு நாட்டா கத்திக்கிட்டு இருக்கான். பார்த்தா எல்லா ஊர்லயும் ஒரு கூண்டுக்குள்ள போட்டு தான் அடைச்சு வச்சிருக்காங்க ஜிஞ்சுரிக்கு எல்லாத்தையுமே. ஒரு நாள் ஹோக்காகே வேண்டாம் நீ வெளியே விடுங்கடான்னு சொல்லிட்டு நாட்டா கத்திக்கிட்டு இருக்கான். டே கொஞ்சம் பொறுமையா இருடான்னு சொல்லிட்டு இருக்கு 9 டெயில். பார்த்தா நாட்டா சும்மாவே இருக்க மாட்டேங்க கத்திக்கிட்டே இருக்கான் அவன். டே நீ எதுவுமே பேசக்கூடாது, வாய் முடிட்டு சாப்பிடுன்னு சொல்லிட்டு மேல இருந்து இச்சிராக்கி ராமன் வருது. ஷினோபி எல்லாம் அவனுக்கு சாப்பாடு இந்த வழியில தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பாட எனக்கு இச்சிராக்கி ராமன் கிடைச்சுன்னு சொல்லிட்டு நாட்டை எடுக்க போறான். பார்த்தா சடனா அது கீழே உழுது. என்னன்னு பார்த்தா கில்லர் பீயும் காரம் சேர்ந்து அந்த காடை அப்படின்னு அடிச்சு நொறுக்கிட்டாங்க. என்னோட இச்சிராக்கி ராமன் ஏன்டா கீழே போச்சுன்னு சொல்லிட்டு நாட்டை செதறி பார்த்துக்கிட்டு இருக்கான். நாங்க ஜிஞ்சுரிக்கு உன்னை காப்பாத்த வந்திருக்கோம்டா நாட்டோன்னு சொல்லிட்டு இருக்காரு கில்லர் பி. டே நீ கில்லர் பியா இரு, வேற எவனாவும் இரு, என்னோட ராமன் இது கூட தள்ளி விட்டுன்னு சொல்லிட்டு நாட்டை கத்திக்கிட்டு இருக்கான். நம்ம இங்க இருந்து வெளியே போனதுக்கு அப்புறம் நம்ம என்ன நினைச்சாலும் சாப்பிடலாம்டா வாடான்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான் அவன். பார்த்தா நாட்டை யோசிச்சுக்கிட்டே இருக்கான். சடனா பார்த்தா வந்து 8 கை கமிச்சிட்டு இருக்க உடனே 9 டெயில் சொல்லுது டே நாட்டோ அவங்க எல்லாம் நம்ம ஆளுங்க தான், வா நம்ம இங்க இருந்து போவோம்னு சொல்லிட்டு இருக்காது. ஏறின்னு சொல்லிட்டு அந்த கதவை திறக்க பார்க்காங்க. பார்த்தா அது உடைக்கவே முடியல. அவ்வளவு சீக்கிரத்துல உடைக்க முடியாதா, ஸ்பெஷல் பேரியர் ஜுட்ஸோ போட்டுருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு 9 டெயில். உடனே கில்லர் பி சொல்றாரு இதை ஏன்ட்ட விடுங்கடா நான் பதுன்னு சொல்றாரு. சடனா லேரியாட்ட வச்சுக்கிட்டு ஒரு ஓடு ஓடுதாரு. போட்டு அடிச்சுனது இடமே உடஞ்சி தரமட்டமாயிருச்சு. இது எப்படி நீங்க பண்ணீங்க, எனக்கு சொல்லி தர முடியுமா சொல்லிட்டு நாட்டை கத்திக்கிட்டு இருக்கான். இந்த வில்லேஜ் விட்டு முதல்ல போவண்டா, அதுக்கப்புறம் மிச்சம் எல்லாத்தையும் பாப்போன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். டே எனக்கு ராமன் சாப்பாடு வாங்கிட்டாங்க அப்பனாதான் உங்க கூட வருவன்னு கத்திக்கிட்டு இருக்கான் நாருட்டோ. டே முதல்ல நம்ம இங்க இருந்து வெளியே போவண்டா, அதுக்கப்புறம் மிச்சம் எல்லாத்தையும் பாப்போன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க. ஆனா சடனா ஏதோ ஒரு பவர் வந்து அவங்களை சக் பண்ணி உள்ள இழுக்கு. பார்த்தா நாருட்டோ இருந்தோம்ல அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு கிடங்கு மாதிரி ஒண்ணு இருக்கு. சடனா அப்சர்வ் பண்ணி 3 வரை உள்ள இழுத்துட்டு போயிருச்சு. அது அப்புறம் பார்த்தா எல்லாரும் ஏதோ ஒரு கிடங்குல கடந்த மாதிரி கிடக்காங்க. டே எல்லாரும் நீங்க நல்லா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க. என்ன ஏரியாடான்னு சொல்லிட்டு நாட்டை கட்டிக்கிட்டு இருக்கான். டே இதாண்டா ஃபவுண்டேஷன் ஏரியான்னு சொல்லிக்கிட்டு இருக்கு 9 டெயில். பார்த்தா லேடிஸோட மாசா வந்துட்டா. டே லீவ் ஷினோபி அதான் எங்களோட ஜிஞ்சுரிக்கை வந்து திருடிட்டு போலான்னு வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கா. ஒக்காக கிரானி சுனோடேன்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க. உடனே லேடிஸ் சொல்றா டே நீங்க இவனை கேப்சர் பண்ண தானே வந்தீங்க, நான் உங்களை கேப்சர் பண்ணிட்டேன்டா, இனிமேல் இந்த லீஃப் வில்லேஜுக்கு 3 ஜிஞ்சுரிக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. ஃபுல்லா நான் நடக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு காரா கத்திக்கிட்டு இருக்கான். ஆனா அவர் எதுவுமே பேச மாட்டாரு கில்லர் பி. அவளை பார்த்து அப்படி ரசிக்க ஆரம்பிச்சிட்டாரு லேடிஸ் உடைய பார்த்து. அவளுக்கு வயசு ரொம்ப ஆயிருச்சு கில்லர் பி. அவளை பார்த்து கத்துங்க, அவளை பார்த்து என்ன வலிஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நாட்டா கத்திக்கிட்டு இருக்கான். சரி உங்க எல்லாரும் கதை இதை வச்சு முடிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்காவா. சடனா 2 டைஸை கையில எடுத்துக்கிட்டு இருக்காவா. லேடிஸ் நீங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லிட்டு சீசனே கட்டுக்கிட்டு இருக்கா. நம்ம கையாளுது வந்து 3 ஜிஞ்சுரிக்கு, இவங்க ஆட்டத்தை ஆட ஆரம்பிச்சாங்கன்னா நம்ம எல்லா வில்லேஜுமே அழிஞ்சு போயிரும், அதனால இவங்களை சூதாடி தான் ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு இருக்காவா. ஆடா இவனான் போட்டு பாத்துறோம்னு சொல்லிட்டு இருக்காவா. கேட்கா இப்படிலாம் பண்ணியே நம்ம ஊரை காப்பாத்துன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காவா. நீங்க நம்ம ஊரை உலையில வைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காவா. நீ எதுக்கும் கவலைப்படாத, இது ஹொக்காகேயோட ஜாப், நான் இதை பாத்துக்கிட்டு சொல்லிட்டு இருக்கா லேடிஸ் சொன்னாடே. இந்த ஆட்டத்தை ஆடி பாத்துருவோம், நான் இதை ஓகேன்னு சொல்றேன்னு சொல்லிட்டு இருக்கான் காரா. காரா அந்த டைஸை வாங்குறான். உடனே உருட்டுறன்னு சொல்லிட்டு சடனா என்ன செய்யறான்னா சுக்காக்கு கூப்பிடுதான். சுக்காக்கு நீ டைஸா மாறுன்னு சொல்றான் அவன். பார்த்தா சுக்காக்கு டைஸா மாறிடுச்சு கைக்குள்ள போயிட்டு. சரி இந்த டைஸ் நீங்களே உருட்டுங்கன்னு சொல்லிட்டு இருக்கா லேடிஸ் சொன்னாடே. வாங்க மேட்சை ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா லேடிஸோட குளிக்கிட்டே இருக்கா. பார்த்தா ரொம்ப நேரம் குளுக்குறா, சுத்தி
ஊத்தி கீழே வைக்க மாட்டேக்கா, சடனா கீழே வைக்க ஆடா ஈவனான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காவா. உடனே காரா அந்த கப்ப பக்கத்துல போய் சொல்றான், டே நான் ஈவன் சொல்லியிருக்கேன், ஈவனா மாறுன்னு சொல்லி விட்டான். நான் ஆடு நான் யாருன்னு காட்டப்பறம் சொல்லியிருக்கேன். லேடிஸ் சொன்னே சடனா திறந்து பக்கா பார்த்தா அதுல ஈவன் தான் இருக்கு. பார்த்தா லேடிஸ் தோத்துட்டா. உடனே பார்த்தா உள்ள வச்சு குளுக்குள்ள சுக்காக்கு தலையை சுத்திருச்சு. சடனா டைஸ்ல இருந்து அனிமலாவே மாறிடுச்சு. இது என்ன ரக்குன் டாக்கா வந்து கிடக்குன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க. இதெல்லாம் சீட்டிங்கா சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. இத பாருன்னு சொல்லிட்டு 8 உள்ள வந்துட்டு சடனா வந்து கக்குது அதோட இங்க. சடனா அந்த இடத்த ஃபுல்லா இங்கா மாத்திருச்சு. இங்கா மாத்திரனே எல்லாரும் தப்பிச்சு ஓடுதாங்க அந்த இடத்துல இருந்து. ஒரு வழியா தப்பிச்சு வெளியே வந்துட்டாங்க. அப்பாடா ஒரு வழியா 9 ஜிஞ்சிரிக்கே நம்ம கேப்சர் பண்ணியாச்சுடா. நம்ம மிஷனுக்கு இனிமேல் சூப்பரா இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காரு 8 பார்த்தா இவர் பாட்டு கத்திக்கிட்டு இருக்காரு. நாருட்டோ பின்னாடி ஒரு மாதிரி உட்கார்ந்துருக்கான். எனக்கு இச்சிராக்கி ராமன் வேணும் சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். உடனே கிளர்பி சொல்லிட்டு இருக்காரு, டேய் நீ முதல்ல ஃபிஸ்ட் பம்ப கொடுன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. ராமனை கொடுங்க அப்பனா தான் ஃபிஸ்ட் பம்ப கொடுப்பேன்னு சொல்லிட்டு இருக்கான். டேய் முதல்ல ஃபிஸ்ட் பம்ப கொடு, அதுக்கு பிறகு தானா அவனுக்கு ராமன் வரும்னு சொல்றாரு அவரு. இந்த இடத்துல அவனோட பேரு மென்மா தான் இருக்கு. இது வரைக்கும் 2 ஜிஞ்சிரிக்கை கண்டுபிடிச்சாச்சு. இன்னும் இருக்க மிச்ச ஜிஞ்சிரிக்கை நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. எதுக்கு அதெல்லாம் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு நாட்டா கட்டுக்கிட்டு இருக்கான். இது ஏதோ ஒரு பிளான் வச்சிருக்கான் போலுக்கு. அதுபடி நம்ம போவோம்னு சொல்றாங்க காரா. பார்த்தா லேடிஸோட டென்ஷன் ஆயிட்டா. அங்க இருந்து ஒரு ஃபோர்ஸ் அனுப்பி விடுதா நாட்டோவை போய் கேப்சர் பண்ணிட்டு வரதுக்கு. பார்த்தா யார் அனுப்பி விடுதாருன்னா யாமட சென்சே தான் அனுப்பி விடுதா. அப்பனா கிளவுட் வில்லேஜ்ல உள்ள சாண்ட் வில்லேஜ்ல உள்ள ஜிஞ்சிரிக்கை என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு யாமட கட்டுக்கிட்டு இருக்கான். நான் ஜிஞ்சிரிக்கியை பத்தி மட்டும் தான் பேசுறேன், மிச்சத்தை பத்தி பேசல. 3 கேப்சர் பண்ணிட்டுவான்னு சொல்றாவா. நம்மளுக்கு முக்கியம் வந்து நர்ட்டோ மட்டும் தான். ஆனா மிச்சம் 2 கிடைச்சாலும் நம்மளுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா லேடிஸ் சொன்னாடே. ஜிஞ்சிரிக்கு எல்லாருமே நார்த் வெஸ்ட் நோக்கி தான் போயிருக்காங்க, வாட்டர் ஃபாலை நோக்கி போயிருக்காங்க. நீ அங்க போன்னு சொல்றா யாமட்ட. ஆனா யாமட்ட பாஞ்சு போயிட்டு இருக்கா நர்ட்டோ பிடிக்கிறதுக்காண்டி. கிளர்பி சொல்லிட்டு இருக்காரு, நம்மளோட டெய்ல்டு பீஸ்ட் பவர் எல்லாமே ஃபுல்லாவே இல்ல, அது உனக்கு தெரியுதான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு அவர் காராட்ட. நான் காரா சொல்றேன், அது எனக்கு தெரியும், நம்மளோட பவரை திருடிட்டாங்கன்னு சொல்லிட்டு. நம்மளோட பவரை திருடிட்டாங்களா, என்ன பேசிட்டு வரீங்கன்னு சொல்லிட்டு நாட்டா கேட்டுக்கிட்டு இருக்கான். டேய் நம்ம பவரை புடுங்கினது யாருன்னா அக்காட்சி தான்டா புடிங்கிட்டான்னு கிளர்பி சொல்லிட்டு இருக்காரு. அக்காட்சின்னு சொல்லிட்டு நாட்டா ஷாக் ஆகுறான். நம்ம பவர்லாம் எடுத்து இந்த உலகத்தை ஏதோ மாத்த போறாங்களா, அது என்னன்னு புரியலன்னு சொல்லிட்டு. நம்மள ப்ரொடெக்ட் பண்ணனா நம்ம போய் அக்காட்ஸ்கி அடிச்சு நொறுக்கிட்டு நம்ம பவர் நம்ம திரும்பி எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு கிளர்பி. வந்து அடுத்த மூவ் வந்து முழு நிலா வரையில தான் பண்ண போறோம்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால நம்ம 9 டெய்ல்டு விஷயம் வந்து ஒன்னா திரட்டோம்னா நம்ம யாருன்னு காட்டலாம் சொல்லிட்டு இருக்காரு அவரு. வந்து நடந்து வந்து ஒரு இடத்துல நின்னுட்டு இருக்காங்க. உடனே நாட்டா கத்துறான், டே அங்க பாருங்கடா இச்சிராக்கி ராமன் கடன் சொல்லிட்டு இருக்கான். வேர்ல்டு ஃபேமஸ் கடடா, வாங்கடா போய் சாப்பிட்டு வரும்னு சொல்லிட்டு இருக்கான். என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி காரா முழிச்சுக்கிட்டு இருக்கான். அப்புறம் சாப்பிடுவோம்டா, வாங்கடா நம்ம ஹிடன் வாட்டர் ஃபாலுக்கு போகணும்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. நரட்ட தலையே தொங்கிருச்சு. ஆல்ரெடி நம்மள சுத்து போட்டாங்கடா, இன்னும் ஏன்டா இங்க நின்னுட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நாட்டை கட்டுக்கிட்டு இருக்கான். பார்த்தா யாமட்ட செஞ்சு அந்த டீம் மொத்தமா அங்க நின்னுட்டு இருக்காங்க. ஆனா இவங்க இதெல்லாம் கண்டுக்கிடவே இல்ல. 3 பேரும் உள்ள போய் சாப்பிட போயிட்டாங்க. சாப்பாடு ஒண்ணுமே ஒருத்தா இருக்குன்னு சொல்லிட்டு நாட்டை சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான். சடனா யாமட்ட செஞ்சு டென்ஷன் ஆயிட்டாரு. உட்செல் ஜுட்ஸு போட்டு அடிச்சு நொறுக்குறாரு. 3 ஜிஞ்சிரிக்கையும் ஒரே நேரத்துல கேப்சர் பண்றாங்க அவங்க. நாட்டை தான் முக்கியம், நாங்க நாட்டை கேப்சர் பண்ணிட்டு போக போறோம்னு சொல்லிட்டு இருக்காரு யாமட்ட செஞ்சு. எனக்கு உங்களுக்கு ஒரு பிசினஸும் கிடையாது சொல்லிட்டு இருக்கான் நாட்டோ. சடனா பார்த்தா 3மே ஷேடோ க்ளோனு, அங்க மட் க்ளோனு, எல்லா க்ளோனையும் உடைச்சுட்டு போய்கிட்டே இருக்காங்க அவங்க. இங்க கிளர்பி வந்து ஒரு ஆக்டோபஸ் காலை கீழே வச்சுட்டு போயிருந்திருக்காரு அவரு. உடனே கிளர்பி டென்ஷன் ஆயிட்டாரு. அக்ரோபாட்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக்க போட்டு விட்டாரு அவரு. யுகிட்டோ வெட்டி வீசிட்டாங்க அவங்க. இதுல ஒரு பக்கம் நாட்டோனோட ஷேடோக்குள்ள இறங்கி வர அட்டாக் பண்ண வரான். யாமன் செஞ்சு நாட்டோ போய் லாக் பண்ண போறாரு. காரா மாசம் முன்னாடி வந்து நின்னுகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் சுத்தி வந்து நிறைய அன்பு பிளாக் ஆப்ஸ் இனவில என்ன பண்றாங்கன்னா நாட்டோ போட்டு அட்டாக் பண்றாங்க. பார்த்தா ஷேடோக்குள்ள மட்டும் உடையுது. உடனே வந்து 9 சொல்லிட்டு டேய் என்னோட சக்கரை யூஸ் பண்ணு சொல்லிட்டு இருக்காது. அடுத்து என்னன்னு பார்த்தா சடனா 9 மோடுக்கு மாறுதான் அவன். சடனா யாமன் செஞ்சு டென்ஷன் ஆயிட்டாரு. உட்சேல போட்டு லாக் பண்றாரு நாட்டோவை. இங்க ஒரு பக்கம் யூகோவை போட்டு கிளர்பி நொறுக்கி எரியுதாரு. சடனா அவரும் டெய்ல்டு பீஸ்ட் மோடுக்கு மாறுதாரு. பார்த்தா நாட்டோவை காப்பாத்த காரம் கிளர்பி மாசா வந்து நின்னுட்டு இருக்காங்க. ரோர் ஸ்ட்ராங்காம்னு சொல்லிட்டு அனல் வேகத்துல வராரு அவரு. சடனா உட்சேல் டூம் டோல்னு சொல்லிட்டு ஒரு ஜுட்ஸுவை போடுறாரு யாமன் செஞ்சு. பார்த்தா அதெல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டாரு. நொறுக்குன அடுத்த செகண்ட் அந்த இடமே புகை மூட்டமா மாறுது. இங்க நருட்டும் ஒரு பக்கம் உட்சேல் மட்டும் உடச்சு எரிஞ்சிட்டான். சடனா பார்த்தா அவங்க எல்லாரும் அங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க. அவங்க எல்லாம் எங்க போனாங்கன்னு சொல்லிட்டு நாட்டா கேட்க அவங்க ரீட்ரீட் ஆகி போயிட்டாங்கன்னு சொல்றாங்க காரா. உடனே கிளர்பி கேட்காரு 8 என்னடா உன்னோட ஃபுல் பவரை நீ கொடுக்க மாட்டேன்னு கேட்டுட்டு இருக்காரு அவரு. டே என்கிட்ட அவ்வளவுதான்டா சக்கரா இருக்கு, அவ்வளவுதான்டா கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு இருக்கு. அதுவும் சரி என்னமோ ஒண்ணு வாங்கடா கிளம்புன்னு சொல்லிட்டு அங்க இருந்து நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இச்சிராக்கி ராமன் கடையை 2 துண்டா போய் கிடக்கு. கடைசியில் நம்ம சாப்பிட வந்த வேலையை சாப்பிட முடியாம போயிருச்சுன்னு சொல்லிட்டு தலை தொங்க விட்டு போறாங்க. பார்த்தா யாமட்ட செஞ்சு ஒளிஞ்சுதான் இருந்துகிட்டு இருக்காரு அவரு. யாமட்ட செஞ்சு சொல்றாரு, ஒரு ஜிஞ்சிரிக்கை லாக் பண்ணா ஈஸி லாக் பண்ணிடலாம், 3 இருக்கு, நம்மளால அவ்வளவு சீக்கிரத்துல லாக் பண்ண முடியாது, நம்ம வேற பிளான் படி போகணும்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. டெய்ல்டு விஷயம் எதுவுமே ஒரிஜினல் பவரை கொடுக்கல, அது மட்டும் வந்துருச்சுன்னா நம்ம கதை முடிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு சரி நம்மளுக்கு ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு ஆள் வேணும்னு சொல்லிட்டு யாமட்ட சொல்லிட்டு இருக்கான். நாங்கெல்லாம் நல்லா தான் இருக்கும்னு சொல்றாங்க அன்பு பிளாக் ஆப்ஸ். டெய்ல்டு பீஸ்ட் அவன் நர்ட்டோ மட்டும் பிடிக்கணும் ஈஸியா பிடிச்சிடலாம், காராவும் கில்லர் பி இருக்கிறது கொஞ்சம் சிரமமா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இனிமேல் தப்பே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஹிடன் வாட்டர் ஃபால் ஊருக்கு வந்துட்டாங்க. காரா கில்லர் பி எல்லாருமே இந்த இடமே பார்க்க சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு சரி நம்ம இந்த இடத்துக்கு வந்ததே இல்ல, 7 டெயில் ஜிஞ்சிரிக்கு எப்படி இருப்பாங்கன்னு கூட தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கான் நார்ட்டோ. பார்த்தா கில்லர் பி அவர் பாட்டுக்கு ரேப் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. உடனே நார்ட்டோ டென்ஷன் ஆயிட்டா, இந்த இடத்துல இருந்து என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி பார்த்தா இவங்களுக்குள்ள பேசிக்கிற நேரத்துல சடனா அக்காட்சி வந்துட்டாங்க. இட்டாச்சி தேதாரா சாசுரி 3 பேர் வந்து நின்னுக்கிட்டு இருக்கானுங்க. இவனுக்கு எங்கடா வந்தாங்கன்னு சொல்லிட்டு முழிக்காங்க அவங்களுக்குள்ள. இந்த அக்காட்சி ஆள்கிட்ட ஒருத்தனுக்கு யூனிக் நிஞ்சுட்சு ஸ்டைல் உண்டுடா, நல்லா பார்த்து சண்டை போடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு கில்லர் பி. இட்டாச்சி வேற வந்திருக்கான், அவன் கெஞ்சுட்ஸ்ல இவனும் மாட்டிக்கிடாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு கில்லர் பி. எதுக்குடா ஜிஞ்சிரிக்கு எல்லாருமே சேர்ந்து ஒன்னா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இட்டாச்சி கட்டுக்கிட்டு இருக்கான். ஏதோ பண்ண போறீங்க அதெல்லாம் உங்களை பண்ண விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். அக்காட்சி உங்க கதையை முடிக்கதாண்டா நாங்க வந்திருக்கோம்னு சொல்லிட்டு இருக்காரு கில்லர் பி. நீங்க 3 வருஷம் கதையை முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு சொல்லிட்டு தேதரா கட்டுக்கிட்டு இருக்கான். கில்லர் பி சொல்லிட்டு இருக்காரு, டே எடுத்தோட சண்டை போட போயிடாத, நம்ம எல்லாரும் கொலாபரேஷன் அட்டாக் பண்ணுவோம், அப்ப தான்டா கரெக்டா இருக்கும் சொல்லிட்டு இருக்காரு அவரு. பார்த்தா நார்ட்டோ தனியா போயிட்டான், ஸ்ட்ரெயிட்டா இட்டாச்சி போய்
அட்டாக் பண்ண போயிட்டான். நாட்டோ படத்துல சாசுரி அவனோட பப்பட்டை வச்சு அட்டாக் பண்ணலான்னு வரான். அதுக்குள்ள கில்லர் பி உள்ள வந்துட்டாரு. பார்த்தா தேதரா கூட சண்டை போட காரா அனல் வேகத்துல போய்கிட்டு இருக்கான். என்ன ரீசன்னே தெரியலடா. ஆனா உன் கதை நான் தான் முடிப்பேன்னு சொல்லிட்டு இருக்கான் காரா. அதுக்கப்புறம் பார்த்தா அங்க நாட்டோ கத்திட்டு வரான். டே இட்டாச்சி சாஸ்கி ஊரை விட்டு போயிட்டான்டா. அவன் ஒன்னதாண்டா தேடிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் நீ என்னடா இங்க பண்ணிக்கிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். சடனா பார்த்தா குணாயத்துக்கு இட்டாச்சி மேல ஒரு போட்டு விடுதான். போட்டு அடிச்சுட்டு அப்படி காக்காவா பறந்து போய்கிட்டு இருக்கான். என்னடா இது நம்ம கெஞ்சிட்சுக்குள்ள மாத்திட்டோம்னு சொல்லிட்டு நாட்டோ முடிச்சுக்கிட்டு இருக்கான். இங்க ஆக்ரபாட்னு சொல்லிட்டு வேற லெவலா நின்னுட்டு இருக்காரு கில்லர் பி. பார்த்தா அவன் வாயை திறந்து வாயை வச்சு அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். நாங்க ஜிஞ்சுரிக்கு நாங்க யாருன்னு காட்ட போறோம்னு சொல்லிட்டு அனல் வேகத்துல வராரு. பார்த்தா அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்த எபிசோட் சந்திப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பண்ணுங்க. மறந்துங்க. See you, bye.